ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. தஸ்மாதசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு தெளிவான பதிலை சொன்ன பிறகு நிறைவு பண்ணுறார் இந்த 19வது ஸ்லோகத்தில். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்ன 3வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரிக்கு விளக்கமாகத்தான் 4வது ஸ்லோகத்தில் இருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை பற்றியும் 17-18 ஸ்லோகத்தில் ஞான யோகேன சாங்கியானாம்ங்கிறதுக்கு ஞான யோகத்தை பற்றியும் அர்த்தம் சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், தஸ்மாத் எனவே காரியம் கர்ம சமாச்சர, செய்ய வேண்டிய காரியத்தை நன்றாக பண்ணு. அசக்தா, செய்கிறோங்கிற அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு, அதாவது எனக்காக செய்கிறோங்கிற இது இல்லாமல் இது ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணுறோம். பகவானோட கட்டளை, இப்போ சொன்னோமே இத்தனை பாவனைகள், பகவானுக்கு நான் பண்ணுற பூஜை, பகவானோட கட்டளை, என் மனசு சுத்தமாகணும், எனக்கும் பொறுப்போடு நான் செயல் புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்காக செய். சததம், எப்பவும் செய்யணும். ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து மனசு சுத்தமாகிற வரைக்கும், ஞான யோகத்துக்கு தகுதி அடைகிற வரைக்கும் விடாமல் பண்ணணும்னு அர்த்தம். தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர, ஏனோ தானோ செய்யக்கூடாது. சம் ஆச்சர, நன்றாக பண்ணணும். அப்படி பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னா, அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம, கர்மா பண்ணுறதையும் அந்த கர்மாவோட ரிசல்ட்டு பலன் வர்றதையும் படபடக்காமல் இருந்தால், அதோட செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்காக பண்ணினா பரமாப்னோதி பூருஷா, யார் அப்படி ஒழுங்காக இந்த கர்மத்தை பண்ணுறானோ அவன் மோட்சத்தை அடைகிறான். பரம் ஆப்னோத்தின்னா பரத்தை அடைகிறான்னு அர்த்தம். சித்தசுத்தி அடைஞ்சு ஞான யோகத்தின் வழியாக மோட்சத்தை அடைகிறான்னு அர்த்தம். இப்போ பகவான் தெளிவாக அர்ஜுனனுக்கு சொல்கிறார், உனக்கு கர்மந்தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னும் உனக்கு மனசுக்கு பக்குவம் வரல. 2வது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரோ அதையே விளக்கமாக இங்கே சொல்லி, இப்படி தான் கர்மயோக ஞானயோக விபாகம் இருக்குது. எனவே நீ பொறுப்பா, நீ செய்ய வேண்டிய கர்மத்தை செஞ்சு தான் ஆகணும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். வரக்கூடிய ஸ்லோகங்களில் வேறொரு கோணத்தில் பார்த்தாலும் நீ கர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்ல போகிறார். அது நாளைக்கு பார்க்கலாம். தஸ்மாதசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்